நாளும் ஏற்று மகிழ்ந்துவார். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பணியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அரசு நாள்தோறும் செழித்தோங்கிட இறைப்பணியில் இறைவனை துணை தினம் வேண்டுவோம். அன்பில் நாம் இணைந்து குடும்பமாக மலர்வோம். ஆறுதல் வழங்கிடும் இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பணியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலியாகிய சிறுமலர் புனித குழந்தை தெரசாலுடைய 85வது ஆண்டு குடும்ப பெருவிழாவினை சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற 9ஆம் நாள் இந்த தேர்பவனி விழாவில் பங்கெடுக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். குறிப்பாக இந்த நாட்களில் தூய ஆவியினுடைய கனிகளை தன்னகத்தை கொண்டு வாழ்ந்த நம்முடைய பாதுகாவலுக்காக நாம் ஏறெடுத்த இந்த விழாவினுடைய மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். 9ஆம் நாளாகிய இன்று நமக்காக தாயின் பரிந்து பேசல் ஜெபத்தினால் இறையருளை பெற்றுத் தருவதற்காக வந்திருக்கிற அத்துணை அருட்தந்தையர்களையும் திரை சமூகத்தின் பெயரால் கரவோசை எழுப்பி வருக வருகவென வரவேற்கின்றேன். வந்திருந்து நமக்காக ஜெபிக்கும் பாசத்துக்குரிய இந்த அருட்பணியாளருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவர்களுடைய பணிக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நாளில் புனித சிறுமலர், புனித அன்னை வேளாங்கண்ணி, புனித கார்மல் மற்றும் அந்தோனியார் அன்பியங்கள் இந்த வழிபாடினை சிறப்பு செய்ய காத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் இந்த வேளையில் கரவோசை எழுப்பி நாம் வருக வருகவென வரவேற்போம். வினங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கலியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்வார் நான் நாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும் 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 இரக்கமாயிரும். உலகத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே தேவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் திணிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உலகத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்கிபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உலகத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் வலத்தில் விற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே.
புனித தெரசாவின் சிறு வழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சிமையை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் பாருக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 5 முதல் 12 மற்றும் 27 முதல் 29 முடிய. இஸ்ரேலின் புகழை நிலைநாட்டும் எம் மக்களே, வீறு கொள்வீர். நீங்கள் வேற்றினத்தாரிடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவிற்காக அன்று. நீங்கள் கடவுளுக்கு சினமூட்டியதால் தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள். கடவுளை விடுத்து பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவருக்கு சினமூட்டினீர்கள். உங்களை பேணி காத்து வந்த என்றுமுள்ள கடவுளை மறுத்தீர்கள். உங்களை ஊட்டி வளர்த்த எருசலேமை வருத்தினீர்கள். கடவுளின் சினம் உங்கள் மீது வர கண்டு எருசலேம் கூறியது, சீயோனின் அண்டை நாட்டரே கேளுங்கள், கடவுள் எங்களுக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார். ஏனெனில் என்றுமுள்ளவர் என் புதல்வர். புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன். மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்தேன். ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன். நானோ கைம்பெண், எல்லாராலும் கைவிடப்பட்டவள். என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம். என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன். ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகி சென்றார்கள். என் மக்களே, வீறு கொள்வீர்கள், கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர்கள். இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூர்வார். கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள். அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரை திரும்பி வாருங்கள். ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வர செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உங்கள் அன்பில் நானும் வாழும் அருள் தருவாய். என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினவாழும் அருள் தருவாய். என்னில் நீயும் உன்னில் நானும் ஒன்றாய் அன்பில் கலந்திட. என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். எல்லையில்லா அன்பாலே என்று என்னை தேர்ந்தாய். உள்ளங்கையில் பொறித்து உங்கள் அன்பில் இறைத்தாய். எல்லையில்லா அன்பாலே அன்று என்னை தேர்ந்தாய். உள்ளங்கையில் பொறித்து உந்தன் அன்பில் இறைத்தாய். தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னரே, தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னரே, என்னை நீயே அறிந்தாய், பெயர் சொல்லி அழைத்தாய். என்னை நீ அறிந்தாய், பெயர் சொல்லி அழைத்தாய்.
என்னை உங்கள் அன்பு அது எல்லை இல்லா அன்பு, கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. என்னே உந்தன் அன்பு அது எல்லையில்லா அன்பு, கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. என்னை நீயே இறைவா நீ என்றும் தங்க வருவா. வாழ்வு தரும் வார்த்தையாய் எந்தன் பாதை விளக்காய், உந்தன் வழி அழைத்து நெஞ்சில் என்னை அழைத்தாய். வாழ்வு தரும் வார்த்தையாய் எந்தன் பாதை விளக்காய், உந்தன் வழி அழைத்து நெஞ்சில் என்னை அழைத்தாய். கண்ணின் மணியாய் நிதம் கரம் பற்றும் அன்பனே, உந்தன் அன்பு பெரிது உலகிலே அரிது. என்னே உந்தன் அன்பு அது எல்லை இல்லா அன்பு, கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. இறைவா நீ என்றும் தங்க வருவாய், உந்தன் நன்றில் நானும் தினம் வாழும் அருள் தருவாய். என்னில் நீயும் உன்னில் நானும் ஒன்றாய் என்று கலந்திட, என்னில் நீயே இறைவா நீ என்றும் தங்க வருவாய். Alleluia, 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 Alleluia. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். மனக்குருளை குழந்தைகளுக்காய் விழிக்கொள்ளுதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 33 முடிய. அந்நேரத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கு அடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும், ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனின் திருப்பாதத்தில் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அன்பின் ஊற்றான இறைவா, என் தாய் திரு அவைக்காக ஜெபிக்கின்றோம். என் திருச்சபை தலைவர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். உம்மால் அழைக்கப்பட்ட பணியாளர்கள் என்ற உணர்வோடு தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையாம் மக்களை நல்வழிப்படுத்திடவும், இறை ஆசிரியின் மதிப்பீடுகளை இம்மண்ணில் விதைத்து உமக்கு சான்று பகிர்ந்திடவும் வரம் தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் இறைவா, எமது திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசீர் பெற்று தரும் குருக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அருட்தந்தையர்கள் அனைவரும் உமது ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பும். நற்செய்தியை நாளும் எடுத்தோறும் இறையாட்சி தூதுவர்களாக இறை மக்களை பாதம் அழைத்து வரும் இறை பணியாளர்களாக தொடர்ந்து உமக்கு சான்று பகிர்ந்திட வரம் தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் என் தெய்வமே இறைவா, எம் பங்கு திருவிழாவை கொண்டாடும் எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆசீரும் அருளும் பெற்ற இறை சமூகமாய் புனித குழந்தை தெரசாவின் அடிச்சுவடில் தன்னடக்கம் தன்னமைதி கொண்டு தூய வயலில் பணிவிக்கவும் நல்ல கிறிஸ்தவ சான்று பகரவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, உடல் உள்ள நோய்களால் துன்புறும் அனைத்து நோயாளிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளில் நோயில் பூசுதல் அருளடையாளம் பெற்றுக்கொண்ட அனைத்து முதியோர்களையும் எல்லையில்லா ஆசீர்வாதங்களால் நிறைத்திடவும், ஆறுதலின் ஆவியையும் ஆற்றலின் ஆவியையும் மகிழ்வின் ஆவியையும் பொழிந்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, எம் பாரத நாட்டுக்காக ஜெபிக்கின்றோம். எம் நாட்டு தலைவர்களை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். எம் தலைவர்கள் தளம் துறந்து மக்களுக்காக உழைத்திடவும், என் தேசத்தின் இறையாண்மைக்கு ஊறு விளைக்கும் திட்டங்கள் செயற்பாடுகள் களையப்படவும், மதங்களை கடந்து மனித நேயத்தை முன்னிறுத்திய நல்லாட்சி சமூகம் தலைத்திடவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை படைத்து பாசத்தோடு பராமரித்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் பாசத்தோடும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் தயவோடு ஏற்று எங்களுக்கு தேவையான வரங்களை நிறைவாக தந்து வழிநடத்தியருள வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உன்னை தருவேன் உமக்காக, உன்னில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைஞ்சிட்ட உள்ளதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உன்னில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உன்னில் இணைவேன் பலியாக. ஆவேலை போல ஆர்வமாய் தருவேன், கைவெண்ணை போல முழுமையை தருவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா,
புனித தெரசாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அவரது பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்களது ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருந்திட வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித குழந்தை தெரசாவின் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவரது இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்களுக்கு வலுவூட்டுகின்றீர். அவரது படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவரது பரிந்துரையினால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் இணைந்து உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். கருணை உருவான இறைவா, இந்த மாபெரும் மகிழ்ச்சியான நாளில் கிராப்பட்டி பங்கு குடும்பம் இன மத மொழி வேறுபாடு கடந்து கடவுள் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற அனைத்து மக்களையும், இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்களையும், இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் இன்றைய நாளில் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மிக உகந்தவராக இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு மலர வேண்டுமென மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உமது திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர்த்தரும் தோழா உள்ளத்தில் நீவா, உயர்வினை கொணர்ந்திடும் உலகனவேவா, அருந்தரும் மருந்தாய் பொருளுள்ள உறவா, இருளினை அகற்றிடும் ஒளியனவேவா, உள்ளமதில் வெள்ளமென இன்பம் பொங்க நீவா, உயிரான உறவாக இனி தந்தவேவா, வா வா உள்ளம் வா அன்பு தோழா, வாழ்வில் வளர்வை சேர்த்திடவா, வா வா உள்ளம் வா அன்பு தோழா, வாழ்வில் வளர்வை சேர்த்திடவா. பாதை காட்டும் ஆயனை நீவா, பயணத்தில் உடன் வரும் துணையனவேவா, பாதை காட்டும் ஆயனாய் நீவா, பயணத்தில் உடன் வரும் துணையனவேவா, பேதமை களையும்
மெய்யறிவாய் நீவா வேதமை களையும் மெய்யறிவாய் நீவா வேதம் காட்டாத மெய்யன்பாய் நீவா வா வா உள்ளம் வா அன்பு தோழா வாழ்வி வல்லமை சேர்த்திடவா. இன்றைய நாள் இந்த வழிபாடில் சிறப்பாக கலந்து கொண்டு இந்த வழிபாட்டை சிறப்பித்த சிறுமலர் புனித அன்னை வேளாங்கண்ணி காரம்பல் நினைவு பரிசனை கொடுப்போம். கரவோசை எழுப்பி தந்தைக்காக செபிப்போம். நன்றி செலுத்தும். இன்று நமக்காக ஒரு அருமையான மறையுரை ஆவியின் கனி தன்னடக்கத்தை கொண்டு ஒரு 3 பண்புகளை மனச்சுதந்திரம், அந்த மகிழ்ச்சி, இவற்றையெல்லாம் நமக்காக எடுத்து எவ்விய தந்தை சகராஜை பற்றி சொல்ல தேவையில்லை. பலமுறை நமக்கு வந்தவர்கள் பேராலயத்துடைய அதிபராகவும் அதே நேரத்தில் பேராலயத்தின் பங்கு தந்தையாகவும் இருந்து சிறப்பாக இந்த நாட்களில் பணி செய்கின்றவர். தமிழக திருச்சபைக்காக அவருடைய பணி நிச்சயமாக காத்திருக்கிறது என்பது எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம். ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் தொடர்ந்து அவரையும் என்னுடைய பங்கு மக்களையும் வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு அவருக்காக செபிப்போம். இந்த நாளில் மிக அழகான, நான் சொன்னேன் 15 நிமிடம் தான் சாமி, அவர் எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் அழகாக மறைவுரை ஆற்றுகிறவர். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் என்று சொன்ன பொழுதும் கூட தகுந்த ஒரு அழகான கதை. உண்மையுமே அந்த ஆப்பிரிக்கனுடைய கவிதை என்னை தொட்டது. ஆண்டவனுக்கு கூட நான் அடிமையாக மாட்டேன். ஏன் எனக்கு ஆண்டவனுக்கு பிள்ளையாக இருக்கிறேன், யாருக்கும் நான் அடிமை கிடையாது. அதே நேரத்தில் அந்த ஒரு சுதந்திரத்தோடு வாழ ஆசைப்படுகிறார் என்கின்ற ஒரு நல்ல ஒரு கவிதையோடு இன்று நமக்காக அவர் ஜெபித்திருக்கிறார்கள், மறைவுரையாற்றிருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், பணி சிறக்க வாழ்த்துவோம். அவர்களுக்கு திரு டேவிட் அவர்கள் பொன்னாடை போர்த்த திருமதி ஆரோக்கியமேரி அவர்கள் ஒரு நன்றி பரிசனை கொடுப்பார்கள். கரவோசை எழுப்பி தந்தைக்கு நம்முடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வார். தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்து நம்முடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளை இருதயராஜ் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இடமல்பட்டி புதூர் பங்கு தந்தை வந்திருக்கின்றார்கள். துறவியர் தினத்தை சிறப்பாக கொண்டாடினோம், குழந்தை இயேசு தினம் அன்று வர முடியவில்லை என்று சொல்லி இந்த நாளில் கலந்து கொண்டேன் என்று வந்தார்கள். எனவே தந்தை அவர்களுடைய வருகை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே தொடர்ந்து நீரும் உடைய பங்கு மக்களும் சிறப்பாக வாழ்ந்திட எல்லாமல் இறைவன் ஆசீர்வதிக்க சொல்லி வேண்டுகிறோம். இன்று அவருக்கு ஜார்ஜ் அவர்கள் பொன்னாடை பொறுத்து மேரி தெரஸ் அவர்கள் ஒரு எளிய அன்பளிப்பினை கொடுத்து மகிழ்வார்கள். திரு ஜார்ஜ் அவர்கள் தந்தை இருதயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து மேரி தெரஸ் அவர்கள் நடைபெறுவார்கள். நம்மோடு நம்முடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய மண்ணின் மைந்தன் லியோ பெரரா இயேசு சபை குரு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். என்று ஒரு தியானத்துக்காக வந்தவர் இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ஃபாதர் நிச்சயம் அவர்கள் என்று சொல்லி நம்மோடு கலந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். எனவே திரு அந்தோனிசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்த நம்பிக்கை சின்னமுத்து அவர்கள் ஒரு எளிய பரிசனை தந்து நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துவார்கள். நம்முடைய இணை பங்கு தந்தை, பாசத்துக்குரிய தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்கள் தொடர்ந்து நமக்கு இந்த நாட்களில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இனி வரும் நாட்களில் நம்மோடு இருந்து நமக்கு பணி செய்யக்கூடிய அவர்களுக்கு நம்முடைய ஜெபங்களும் உரித்தாகட்டும். மீண்டும் நம்மோடு வந்து கலந்து கொண்டிருக்கிற திருத்தொண்ட மாணிக்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நல்லா பரீட்சை எழுதி 80% மேலே எடுத்துக்கொண்ட மகிழ்ச்சியோடு இந்த நாளில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் நமக்கு பணி செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. 1000 இடத்திலும் கடிதம் எழுதியிருக்கிறேன், எங்களுக்கு திருத்தொண்டர் வேண்டும் என்று. இந்த நாளில் நம்முடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்ட திருத்தொண்டர் மாணிக்கம் அவர்களுக்கு ஜார்ஜ் ஸ்டீவன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்த விஜிலா அவர்கள் இந்த நினைவு பரிசனை கொடுத்து மகிழ்ப்பார்கள். குழந்தை இயேசுவின் சிறுமலராகிய புனித தெரசாலே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த குறுகிய காலங்களில் வான தூதருக்குரிய புனித தன்மையின் கண்ணாடியாகவும் அன்பின் அடையாளமாகவும் இறை பராமரிப்புக்கு அமைந்த தகன பலியாகவும் விளங்கினீரே. உமது புண்ணியங்களின் பலனை பெறும் இவ்வேளையில்
ஏழைகளாகிய எங்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். நாங்கள் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய துன்பங்களை உம்முடையவைகளாய் ஏற்றுக்கொண்டு மாசற்ற கன்னிமரியாளிடம் எங்களுக்காய் பரிந்து பேசியருளும். அந்த புனித அன்னைக்கு உன் மீதுள்ள அன்பினால் மோட்சராக்கினியாகிய அவள் முகமலர்ந்து உம்மை நோக்கவும் அவளது தரிசனத்தை நீர் காணவும் பாக்கியம் பெற்றீரே. இயேசுவின் திரு இருதய அரசியாகிய அந்த தாய் தமது வல்லமை மிகுந்த மன்றாட்டினார். நாங்கள் இந்த வேளையில் அவளுடன் கேட்கிற வரத்தை எங்களுக்கு கொடுத்தருளும்படியாகவும் எங்களுடைய வாழ்நாளில் எங்களை திடப்படுத்தி மரண வேளையில் எங்களை காத்து முடிவில்லா பேரின்பத்துக்கு எங்களை இட்டுச் செல்ல ஆசிரழிக்கும்படியாகவும் அவளை பார்த்து உம்மை வேண்டுகின்றோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித தெரசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லோரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவினால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் பங்கின் பாதுகாவலியான குழந்தை இயேசுவின் புனித தெரசாவின் திருவிழாவை பங்கு திருவிழாவாக சிறப்பிக்கின்ற இந்த நாளில் பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை இங்கிருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களின் பெயரால் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். குழந்தை தெரசாவின் பரிந்துரையினால் இறைவன் இந்த பங்கு இறை சமூகத்திற்கு செய்து வந்திருக்கின்ற எல்லா அரும்பெரும் செயல்களுக்காக உங்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இறைவனின் அருட்கரம் இந்த பங்கு இறை சமூகத்தை வழிநடத்த வேண்டும். இறை நம்பிக்கையிலும் அன்பிலும் நீங்கள் நாளும் வளர்ந்து இறை அன்புக்கு சான்று பகர்கின்ற பங்கு இறை சமூகமாக நாளும் வளர்ந்திட உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மலர் மாறி பொழிவாய் தெரசாளே, மாந்தரின் மீது அன்றாடி நின்றோம் பாதம் மனுமைந்த மலர் பாதம் பணிந்தோ. மலர் மாறி பொழிவாய் தெரசாளே, மாந்தரின் மீது அன்றாடி நின்றோம் பாதம் மனுமைந்த மலர் பாதம் பணிந்தோ. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர்களோடு இருப்பாராக.
சுபிப்புமாக எங்கள் தாயின் தந்தையுமான இறைவா, உங்களுடைய பிள்ளைகள் எங்களை உங்களுடைய இறை சமூகமாக குழந்தை இயேசுப்படி தெரேசாவின் பராமரிப்பில் காலந்தோறும் தலைமுறையாக வழிநடத்துவதற்கு ஒரு பேரர்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த திருவிழா முதல் இந்த திருவிழா வரை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் என் பங்கு மக்களுக்கும் செய்வதற்கு எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த பேர் பகுதியை நாங்கள் கொண்டாடுகிறோம். இதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பெயர்களையும் இப்பெயர்களை நாங்கள் வளமாக எடுத்து வரக்கூடிய முக்கியமானவர் குலதேசத்துக்கு தெரேசாவின் சிறுவர்களையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்த வேண்டுமாய் நினைக்கிறோம். வளவற்ற இடமெல்லாம் ஆண்டவரை அருள் ஆசு எங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் நிரம்ப கிடைப்பதாம். இத்திருப்பேர்களை உற்று நோக்கி கொண்டாடுங்க எல்லாரும் அருள்களால் நிரப்பப்படுவார்களாம். நன்றியை ஏற்றுக்கொள்ளுமானவரே, எங்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் எல்லா சமங்களுக்கும் பரிபடுத்தலும் இந்த தெரேசாவின் வேண்டுதலின் பரிந்துரைகளில் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்கிற எல்லா நாட்டுகளுக்கும் கனிவாய் செவி சாய்க்கிறார். இல்லாதவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே ஆட்சி நிறைவே அந்த திருவிழா விமோடைகள் நிறைவேறுவதாக எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை சோதனை கொள்வதாக தீமையை கருத்துவதற்கு எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, தனியாக ஆசீர்வதிக்கப்பட்டவரே, பாவிகளாக எங்களுக்காக அந்த நேரத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். தயவுசெய்து அனைவரும் ஆலயத்துக்கு வெளிப்புறம் சென்று அரிசியாக நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேவையானது அப்படிதான் நவுக்க முடியும். தயவுசெய்து பேண்ட் குழுவினர் முன்பதாக செல்லவும்.
வீடியோடா சரி வாடா நம்ம